சிவா ஆழ்ந்த யோசனை? மனசு சரியில்லை மாமா. ஜோதிக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அந்த மியூசிக் டைரக்டர் வாயை கிழிக்க போறேன். அவ என்னடா கொடுக்கறது? நான் மெயின் பாட்டை பாட வைக்கிறேன்டா. அப்படி சினிமா எடுக்க போறேன். சினிமாவா? 6 மாசமா ரேஷன் கார்டுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கவே வெளியே காணோம். நீங்க சினிமா எடுக்க போறீங்களா? சினிமால பாட்டு பாடினாதான் பாட்டா? மேடையில பாடினா அது பாட்டு இல்லையா? என்ன சொல்ற? ஸ்ரீ உதயராகம்னு நம்ம ராஜேஷ் ட்ரூப் வச்சிருக்காருல, அவர்கிட்ட சொல்லி எல்லா பாட்டையும் அவளே பாட வைப்பான். சிவா, இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால பாட்டு உனக்கு பிடிக்குது. இதுங்களோட நிலைமையா? நம்ம ராஜேஷ் சார் கிட்ட கச்சேரி களை கட்டணும்னு சொல்லியிருந்தாலே ஓல்டு இளையராஜா இச்சா போட்டு கலக்கிருப்பாரு. யாரோ அச்சா மாதிரியா அழுவுதியாது. எப்பா, உன் பொறுமை எங்களுக்கு வரவே வராது. நீயே பாட்டை கேட்டுக்கோ. மெட்ராஸ் கானா பாடுற தேனா நீ கொஞ்சம் கேளு மாமா. தஞ்சாவூர் ஆளு கிளப்பு வெந்தோளு நினைக்காத நீ சும்மா. மெட்ராஸ் கானா பாடுற தேனா நீ கொஞ்சம் கேளு மாமா. தஞ்சாவூர் ஆளு கிளப்பு வெந்தோளு நினைக்காத நீ சும்மா. என்னோட கனவு ஒன்னால பழிச்சது என் நன்றி உனக்கேதான். என்னாலும் புதுசா சரிகம பாடி உனக்காக வாழ்வேன் நான். குயிலாய் கூவி அந்த வானத்தில் பறப்பேனே. காற்றாய் தவழ்ந்து நான் உன் மடியில் சாய்வேனே. நெஞ்சிலே. சிவா சார், பிஸியா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐஸ்வர்யா கொஞ்சம் தகராறு பண்றா, அதான் பாத்துட்டு இருக்கேன். எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆஹா, தினமும் போவீங்களா? நீங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? நீங்க பாருங்க, தினமும் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலன்னா ராத்திரி பூரா தூக்கமே வராதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏரியாவில் அனுமார் கோயிலே கிடையாது. அவன் சொல்றது நம்ம ஏரியா அனுமான் வாங்கிச்சு. விபூதி எடுத்துக்கோங்க. இல்லங்க, கையெல்லாம் அழுக்கா இருக்கு. இருக்கட்டும். அதனால என்ன, நான் வச்சு விடுறேன். நான் வரேங்க. அந்த பொண்ணை மேடையில் ஏற்றி உட்கார வச்சுட்டு நீ அது மனசுல ஏறி உட்காந்துட்டியே. உன் ஐடியா சூப்பர்ப்பா. சேச்சே, அது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி கொடுத்தது. அதை எங்க கொடுத்துட்டு போச்சு? வெச்சு விட்டுல போச்சு. எங்களுக்கும் அதை கொடுத்துருக்கலாம்ல. நீங்க தூரமா இருந்ததுனால அவ பாத்துருக்க மாட்டா. தூரம் நான் துபாயில இருந்தோம். மேனட்டுக்குள்ள பாதி உடம்பு விட்ட நீ தெரிஞ்சு குத்துக்கல் மாதிரி இருந்தா நாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். விபூதி குங்குமம் எதுவும் வேணாம் ஐயா. ஒரு தேங்காய் பழத்தை தூக்கி போட்டுருந்தா நாங்க கேட்ச் பிடிச்சிருக்க மாட்டோமா? டேய், அறிவு கட்டவனே, அந்த பொண்ணு சிவாவை தான் பார்க்க வந்துச்சு. சிவாவை பார்த்துட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு உனக்கு சிக்னல் கொடுத்ததை கவனிக்கலையா? சிக்னலா? உனத்திர நான் விபூதி வச்சுட்டேன், என்னத்திர எப்ப குங்குமம் வைக்க போறேன்னு கேட்காம கேட்டேன். அதான் அதுக்கு அர்த்தமா? இதுங்கெல்லாம் விஷயத்த நாசுக்காத்தான் சொல்லுங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஜல்லிக்கட்டுக்கே அனுமதி கொடுத்தாங்க. எங்க யாருன்னு கவனிச்சீங்களா? வணக்கம் சார். சார், பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு அவசர வேலையா போய்கிட்டு இருக்க. என்னடா? ஆமா. உனக்கு என்ன இந்த ஆபீஸ்ல வேலை? ஒன்னும் இல்ல சார், நீங்க எங்க ஏரியால கக்கூஸ் கட்டி விட்டீங்கல்ல, அதை திறக்கிறதுக்கு கலெக்டரை கூப்பிடலாமேன்னு வந்தோம். சோத்த வடிக்கிறது ஒருத்தர், உட்காந்துன்றது ஒருத்தரா? கட்டி கொடுக்கறது இவரு, ரிப்பன் கட் பண்றது அவரா? அட நீ வேற, அவர் வர்றதும் ரிப்பனை கட் பண்றதும் போறதும் எவனுங்க தெரிய போறதுல.
ஆனா கட்டி கொடுத்த நீங்க தான் ஊர் உலகத்துக்கு பப்ளிசிட்டி ஆவீங்க. அம்மாவோட போட்டோ கொடுங்க சார், பக்கத்துலயே வச்சிடலாம். சும்மா சொல்லக்கூடாது தலைவரே. உங்க ஃபேமிலி மேல ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்க அப்படியே சிவா. சார் இந்த ஒரு நல்ல காரியம் மட்டும் போதாது சார், ஜனங்க கிட்ட இன்னும் நிறைய நல்ல பேர் சம்பாதிக்கணும். அதுக்கு இன்னும் கக்கூஸ் கட்டி கொடுக்க சொல்றியா? எதுவும் கட்டி கொடுக்க வேணாம், கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணாலே சம்பாதிக்கலாம். அங்க பாருங்க, கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடாம நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்களை கூப்பிட்டு தலைக்கு 100 கொடுத்து பிரியாணி சாப்பிட சொல்லுங்க. அத்தனை பைய ஓட்டு நமக்கு தான். என்னையா நீ எலெக்ஷன் நேரத்துல ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பிரியாணி போட்டவையா நானு என்னையா? அப்ப எல்லா நாய்களும் எல்லாத்தையும் தான் கொடுக்கும். இப்ப நீங்க கொடுத்தாதானே தனியா தெரிவிங்க இல்லையா? ஏய், இவன் நமக்கு ஐடியா சொல்றானா இல்ல அழிக்க பாக்குறானா? என் அறிவு கேட்டின வரைக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தான் தோணுது. அண்ணாச்சி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒண்ணு நோனா வேணா, நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் நடுவுல, நீ வேற என்ன? இல்ல, வாய் மூடிட்டு போயா. போயா. ஏய், காசு இருக்குல்ல? ஆ. சிவா, நீ சொன்னதை செஞ்சிருவான். எல்லாரையும் வர சொல்லு. ஹலோ பிரதர்ஸ், எம்எல்ஏ காசு கொடுக்குறாரு, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, வாக்காளர் பெருமக்களே, வாய்க்கு ருசியா பிரியாணி போடணும், வாங்க. பிரியாணி வாங்க, காசு கொடுத்து எங்களையே வாங்க, போங்க. வாங்க. எங்களையே போங்க. வாங்க, வாங்க. எல்லாம் escape ஆயிக்கீங்க, அப்படியே சொல்லுங்க. போங்க, கிளம்புங்க. சார் அத்தனை பேர் ஓட்டு உங்களுக்கு தான் சார். கிளம்புறோம் சார். வாங்க. யூசுப் பைய காது வரைக்கும் சிரிக்கிட்டு பாரு. 1000 இருந்தாலும் இந்த பைய கில்லாடி பையடா. அடுத்த எலெக்ஷன்ல இந்த 3000 ஓட்டு கன்ஃபார்மா நமக்கு தான். ஒத்த பைய ஓட்டு கூட விழாது. என்னடா சொல்ற? உங்ககிட்ட துட்டு வாங்கின அத்தனை பயிலும் எதிர்கட்சிக்காரனுவ. அண்ணா நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவன் கதையை முடிச்சிரு. ஏற்கனவே அவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்ததை மறந்துட்டீங்களா? அவனை முடிக்க ஒருத்தர் இருக்கான். ராயபுரம் ரவியை வர சொல்லுங்கடா. பாத்தியா கைதிக்கு வந்த வாழ்வை, அது மூஞ்சில முழிக்கிறதுனால தான் இவருக்கு லவ் வந்ததுன்னு அதுக்கு பழம் மட்டும் இல்லாம அல்வா வாங்கி கொடுக்குறான். இவ்வளவு வருஷம் கூடவே இருந்திருக்கோமே, நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருமா? எவனா டேப் ஆஃப் பண்ணது? யாரும் ஆஃப் பண்ணலப்பா. உன் அநியாயத்தை பார்த்துட்டு கரண்டே போயிடுச்சு. நேத்துல இருந்து நானும் பார்க்கறேன், இதே பாட்டை போட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னவோ தெரியல மாமா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நீ எப்போ சொன்னியோ அப்பத்துல இருந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ இதே மாதிரி தூர்தர்ஷன் பார்த்தா கேட்டுக்கிட்டே இரு. நடுவில் எவனாவது வந்து வீ சேனலை ஓபன் பண்ணி யோ யோ மேன் அந்த பொண்ணை தட்டிட்டு போயிடுவான். யோசிக்காம லவ் சொல்லிடுப்பா. அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. கேட்டதானே சொல்ல முடியும். என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு, கேளு. வேணாம் மாமா வேணாம், இதெல்லாம் யூத்துங்க விஷயம். அந்த காலத்து ஹீரோல இருந்து இந்த காலத்து ஹீரோ வரைக்கும் லவ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு நான் சிவா கிட்ட சொல்றேன். அதுல அவனுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டான். சொல்றா. ராதா, அந்த பொண்ணு பேர் ஜோதிடா. ஃப்ளோல வந்துருச்சியா? விட மாட்டியே ஜோதி. இன்னைக்கு நான் உன்னை முதல்ல பார்த்துடும். அன்னைக்கே பார்க்க சுத்திக்கிட்டு இருந்த என் பட்டாம்பூச்சி மனசு உன்கிட்ட கொடுத்துட்டேன். ஐ லவ் யூ. சுத்தமா நல்லா இல்ல. ஜோதி, அத்தனை பத்தினி சித்தினி எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். ஆனா நச்சுன்னு ஒண்ணு மாதிரி ஒருத்திய பார்த்ததே இல்ல. ஜோதி, புயல் அடிக்கும் போது கூட பூ பறிக்கிறேன்னா ஒன்ன பார்த்து உன புஷ்வானம் ஆயிட்டேன். ஐ லவ் யூ ஜோதி. அசிங்கமா இருக்கு. ஜோதி, மரியாதை நீ என்ன லவ் பண்ற? இது கடவுள் போட்டு முடிச்சு இல்ல நான் போட்டு முடிச்சு 3 முடிச்சு. ஐ லவ் யூ. ஏய், ஐடியா சொல்றேன்னா மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஸ்பீக்கருக்கும் சீரியல் லைட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்க தாண்டா நீ லாய்க்கு. லவ்வுக்கும் உனக்கும் ரொம்ப தூரம். உன் ஐடியாவை கேட்டா உருப்பிட்ட மாதிரி தான். சிவா, நீ உன் சொந்த ஸ்டைலே மூவ் பண்ணு. அப்படின்ற? ஆமா. சரி. சிவா, ரவி, ராயபுர ரவி. அவன் என்ன பெரிய புடிங்க, அத பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்க்க வந்தவனை பார்க்காம பாப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு பாக்குறியா? நீ தான் சிவாவோட டாவுன்னு என் பசங்க சொன்னாங்க. உன் மேல கைய வச்சா அந்த சிவா எங்க இருந்தாலும் வந்துருவானா?
அநியாயம் அக்கிரமம் எங்க நடந்தாலும் அதை அழிச்சிருவான் இந்த சிவா. அந்த பொண்ணை யாரு நினைச்ச? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவடா.